இல்லை. செம்மை அபிகாரம் பேசும் அகம் பிரம்மக்காரர். எனவே எமக்கும் விகாரம் இல்லை என்று கூறி தாமே பிரமம் என்பவர்களுடைய வெளியாம் இருளில் விடாதே. தம்மையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கின்ற வெட்ட வெளி போன்ற இருளில் அடியேன் போகாமல் காப்பாற்றினார். இந்த குருநாதர் செய்த நிலை இது ஏகான்மவாதத்தை அப்படியே காட்டுகிறார். மீண்டும் அந்த பகுதி பாருங்க. எல்லாம் போயின்றிருக்கு பொய், தம்மை தெளிந்தாராய். நாம தான் ரொம்ப தெளிவுடையவர்கள், எல்லாம் பொய் என்று தெளிந்து தாமே பொருளாகி, தாமே மேலான பொருள், எம்மை புறங்கூறி, சைவ சித்தாந்தம் பேசுகிற எம்மை, முப்பொருள் உண்மையை பற்றி சொல்லுகிற எம்மை, பசுவாக உயிர் பாசத்தை விட்டு பதியடைந்தால் பேரின்பம் என்று சொல்லுகிற எம்மை புறங்கூறி, பகர்ந்து சரியில்லை என்று கூறி இன்புற்று, நம்ம இழித்து பேசுவதால அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்புற்று செம்மை அபிகாரம் பேசும் அகம் பிரம்மக்காரன். செம்மை அபிகாரம், இறைவனுக்கு இறைவன் விகாரம் இல்லாதவன். இறைவனைப் போல நாமும் விகாரம் இல்லை என்று கூறி நாமே பிரம்மம். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, வெளியாம் இருள், அதாவது தம்மையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி இருக்கக்கூடிய வெட்ட வெளி போன்ற இருள். அந்த இருளில் விடாதே, அடியானை கொண்டு போய் அந்த இருள விடாம இறைவன் காப்பாற்றினார். அமெரிக்காவில், லண்டன்ல மக்கள் வாழுகிற வாழ்க்கையே வேறு. அதை முற்றிலும் மாற்றி வாரத்துக்கு 1 மணி நேரம் தன்னை பற்றியும் தன் தலைவனை பற்றியும் அறியக்கூடிய நூல்களை படிப்பது எவ்வளவு பெரிய புண்ணியம். தமிழ்நாட்டுல படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அங்க போய் படிக்கிறத பெரிய விஷயம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநீலகண்ட நாயனார் அம்மா சொன்ன உடனே எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் முக்தர். அது விடுறதுல என்ன வேடிக்கைன்னா, மனைவி கூட சண்டை போட்டு இருந்தா விட்டுறலாம், மனைவி அழகா இல்லைன்னா விட்டுறலாம் தீண்டாம, மனைவி ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் தான் விட்டுறலாம். ஒரே வீடு, திருமகளை போல அழகுடையவள், அன்புடையவள், கணவனுக்கு எல்லாத்தையும் அன்பா செய்பவள், கூடவே பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறான். இது எப்படி அதை தொடாம இருக்கிறது? நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை தவற அடிக்காதீங்க. மணி 4 ஆச்சுலையே, இந்திய நேரம். நல்ல வாழைக்காய் பச்சிக்கு தேங்காய் சட்னியும் ஒரு பச்சை மிளகாய் தூக்கலா போட்டு இலையில வச்சுட்டு நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னா எப்படி சாப்பிடாம இருப்பான்? அது மாதிரி அமெரிக்காவில இருந்து கொண்டு இத படிக்கிறது எவ்வளவு பெருசு. அதை போல இந்த ஏகான்மவாதம் பேசுகிற இடத்துல போய், குருநாதா என்னுடைய வாழ்க்கை பயணம் பிரயோஜனம் இல்லாம போகாம, தேகான்மவாதம் பேசுகிற நூல்களை படிக்காம, தேகான்மவாதம் பேசுகிறவரோடு பழகாம, சரி அதையும் தான் படிச்சு பார்க்கலாம் நான் கெட்டு போகாம என்னை காப்பாத்தினீர்களே, உங்களை நான் எப்படி போற்றுவேன். விடாதே. அடுத்து, ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாமையை எடுத்தோதி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேதம் தனில் இன்ப பேதமுறா பாதகரோடு ஏகாமாய் போகாமல். இது அடுத்த ஆளை பத்தி சொல்லுகிறார். ஆமா, ஒளியாய்
நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஞான வடிவமான ஒளிமயமான நிலையே நீ நிற்கின்ற நிலை என்று அறிவுறுத்தினார்கள். ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்து ஓதி இந்த ஞான வடிவான ஒளிமயமான நிலைக்கு மேல வேறு ஒரு பொருளின் இன்றியமையாமையும் எடுத்து கூறி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி பேரின்ப நிலையில நாம் இறைவனுடன் ஒன்றாவோம் என்றும் தாமே சிவம் என்று கூறி நாமும் சிவமும் ஈக்குவல் என்று கூறி இப்பிறவி நமக்கு அப்படி இல்லை. முத்தி நிலையிலும் சிவத்துக்கு ஆன்மா அடிமை, தெய்வம் தெய்வமே. முத்தியிலையும் ஆன்மாவுக்கு சிவம், சிவம் ஆன்மாவுக்கு சிவம் ஆன்மாவை அடிமையாகத்தான் வைத்திருக்க, அப்பதான் இன்பம் நுகர முடியும். எனவே முத்தி நிலையிலேயும் சிவத்துக்கு ஆன்மா அடிமை. ஆனா இவன் சொன்னார்கள், இப்பிறவி பேதம், அதாவது முத்தியில் இறைவனுடன் ஒன்றாவோம் என்றும் தாமே சிவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்ப பேதம், இந்த பிறவி பேதம் தன்னில் இன்ப பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் இந்த வேறுபட்ட இந்த பிறவியில் பேரின்ப பேற்றை நுகர்ந்து மகிழாமல் சிவ சமவாதம் பேசும் பாதகரோடு ஒன்றாக உடனிருக்கும் நிலையை நீக்கினான். 2 சமயவாதிகளை மட்டும் அங்க நமக்கு சொல்லி அவற்றை நீக்கினான். இனி அடுத்து எவ்விடத்தும் காட்சி தந்து ரொம்ப அருமையா காட்டினார். எவ்விடத்தும் காட்சி தந்து இறைவன் என்ன செய்தான்? எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எல்லாம் அவையே போல அவன் காட்சி கொடுத்தான். அதான் நமக்கு ஐயாரடைகின்ற பொழுது கண்டறியாதன கண்டேன் எல்லாம் அம்மையப்பரா தந்தது. அது இந்த எவ்விடத்து காட்சி தந்துங்கிறது குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பாவில முருகனிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். பூமேவு செங்கமல புத்தேளும் என்று தொடங்குகிற அந்த கலிவெண்பா இதே போல கண்ணிதான். இந்த கடைசியில எவ்விடத்தும் எவ்விடத்தும் பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கை ஈராறும் மாமுகங்கள் 6ம் பெரி கரணங்கள் சிந்த எத்திசையும் தோன்ற எல்லா இடத்திலையும் அவனுடைய கருணை. சாஸ்திர பாட்டு தூத்திர பாடல்ல அதே சொல்லாட்சி வருகிறது. ஆக எவ்விடத்தும் அவன் காட்சி தந்தான். கொடுத்து மோகமாம் பொன் தாளில் உள் உட்புணர்த்தி பேரின்பமயமான பெருவாழ்வை வழங்கக்கூடிய திருவடிக்கு அடிமையாக்கினான். இது ரொம்ப அருமையான சொல்லு பாருங்க. மோகமா பொத்தாளில் உட்புணர்த்தி, மோகம் பேரின்பமான பெருவாழ்வை வழங்கக்கூடிய பொற்றாள், பொன்தாள். ஆமா, பரதர் பொற்றாள் தொழ என்று சேக்கிலார் காட்டுவார். அந்த பெருவாழ்வை வழங்கி அருளும் திருவடிக்கு அடிமையாக்கி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்றருளி திருவருளில் கலந்த நிலை இதுவே என்று எனக்கு அருள் செய்து ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி, அதாவது இறைவனுடைய அறிவுக்குள் ஆன்மாவுடைய அறிவு கலந்து நிற்கும். இறைவன் அறிவுதான் தெரியும், ஆன்மா அறிவு தெரியாது. அந்த முறையில் கலந்து நிற்கும் நிலையை நமக்கு அருள் செய்து மிக்கு ஓங்கும்
ஆனந்தமா கடலில் ஆறா அமுதளித்து மிக்கு ஓங்கும். ஓங்கும்னாலே மேலா, மிக்கு ஓங்கும்னா மேலாக விளங்கக்கூடிய ஆனந்த மா கடல். இறைவனுடைய திருவடியில அனுபவிக்கிற பகுதி எது? ஆனந்த மா கடல். அது இன்பமான கடலில் கிடைக்கக்கூடிய ஆறா அமுதளித்து, அந்த இன்ப கடல்ல உண்டான அமுதத்தை தானே எளிவந்து வழங்கினான். அவனே கருணையால வந்து வழங்கியருளி தான் வந்து செய்யும் தகுதியினால். ஆமா, அடியேன் எதையும் வேண்டாமல் நான் போய் எனக்கு முக்தி கொடுங்க, பேரின்பம் கொடுங்க என்று எதையும் வேண்டாமல் இறைவன் தானாகவே வந்து உதவும் பெருங்கருணை திறத்தினால், தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர்தான் முன்கண்ட காலத்தும், இந்த உயிர் உடலோடு கட்டுண்டிருந்த காலத்தும், பிறகு அந்த உயிர் உடல் ரெண்டும் பந்தமா கட்டுண்டிருந்த காலத்தும், அப்படி என்னை விட்டு நீங்காத இருக்கிற அந்த பெரியோனை முன்கண்ட காலத்தும் உதவுகின்ற கருணையினால் உடல் உயிர் கட்டுண்டிருந்த காலத்திலேயும் உயிரை விட்டு நீங்காத முன்னோன். நாம இருந்தா 2 பேர், நான் சைவம் சாப்பிடுறேன், என் நண்பர் அசைவம் சாப்பிடுறாரு வைங்க, அசைவம் சாப்பிடுறவங்க கூடவா இருப்போம்? நீங்க போயிட்டு வாங்கன்னு நின்றுவோம். ஒருத்தர் கோயிலுக்கு போறார், வேண்டாத நண்பர் போயிட்டு வாங்கன்றாங்க. கணவன் மனைவியே வச்சுக்கோங்க, மனைவி கோயிலுக்கு போறேன்னு சொல்றான், கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போயிடுவோம். அது வாசப்படி வரைக்கும் தான் யோகம். ஆனா சாமி அப்படி இல்லை. ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் உடல் உயிர் கட்டுண்டிருந்த காலத்தும் உயிரை விட்டு நீங்காத முன்னோன். அவர் முன்னோன் இல்லா முன்னோன் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் முன்னோன் உண்டு, ஆனா இறைவனுக்கு அப்படி முன்னோன் இல்லாத முன்னோன். சின்ன மலைக்கு சின்ன கூட பெரிய மலைக்கு பெரியது, குட்டி மலைக்கு சின்னவர். மாணிக்கம் மியூட் போடுங்க. அந்த முன்னோனை என் கொண்டு போற்றி செய்ப்பேன். நான் என்னுடைய வாயால என்ன சொல்ல சொல்லி எந்த முறையில அவரை போற்றி புகழுவேன் என்று ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் இந்த பகுதி. எனவே என்னை விட்டு என்றும் நீங்காத முன்னோரை ஏகாத்மவாதத்துக்கு போகாமலும் சிவசமவாதத்துல போய் என் வாழ்க்கை வீணாகாமலும் என்னோடு உடனிருந்து அமுதத்தை எனக்கு வழங்கி அருளினார். நான் ஏதும் கேட்காமல் அவனே வந்து எனக்கு கேட்டு இந்த நிலையை எனக்கு கொடுத்தான். அவரை நான் எந்த முறையிலே போற்றி சொல்லுவேன், புகழ்வேன், போற்றி இசைப்பேன். இசைத்தல்னா சொல்லுதல், இசைத்தல், போற்றி போன் என்று நிறைவு செய்கிறார். மிக அருமையான பகுதி. இனி ஒரு வெண்பா. போற்றி திருத்தெல்லை போற்றி, சிவபோகம் போற்றி, அவன் மெஞ்ஞான புண்ணிய நூல் போற்றி, எங்கள் வெம்பந்த வாழ்க்கையை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி பொற்றாள் போற்றி என்று ஒரு வெண்பா. திருத்தில்லை போற்றி. திருத்தில்லை, தில்லை என்பது நடராஜ பெருமான் அருள்
நடனம் செய்யக்கூடிய 5 சபைகள்ல ஒன்று பொன்னம்பலம், பேரம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகிற பகுதி. அது இப்ப சிதம்பரம்னு அழைக்கிறார்கள். முதல்ல தில்லை என்றுதான் சொல்லுவார்கள். மாணிக்கவாசகர் கூட தில்லை முதூர் ஆகிய திருவடி என்றுதான் பாடுகிறார். அந்த திருத்தில்லை போற்றி, அதாவது திரு என்ற சொல்லுக்கு கோவையார்ல கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் ஒரு எழுதுவார். யார் பார்த்தாலும் நடராஜாவை விரும்ப பெறக்கூடிய அந்த தில்லை நகரில் 5 கூத்தை இயற்றும் இறைவன். அந்த இறைவன் எம்மை காத்தருள்க. அடுத்து சிவபோகம் போற்றி. இறைவன் தில்லையிலே நடனமாடி உயிர்களுக்கு சிவபோகத்தை தந்தருளும் திருவருள் எம்மை காப்பதாக. அடுத்து சொன்னார் மெய்ஞான, அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி. அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி. உயிருக்கு உண்மை அறிவு தோன்றுவதற்கு காரணமான தோத்திர சாஸ்திர நூல்களை செய்தவருடைய திருவருள் எம்மை காப்பதாக. அந்த ஞான நூலை செய்தவர்கள் என்ன மனநிலையில இருந்து செய்தார்களோ அவருடைய திருவடியை வணங்குவதால் நமக்கு அவர்களைப் போல ஞானம் கிடைக்கும். எனவே சாஸ்திர தோத்திர நூல்களை செய்தவருடைய திருவருள் எம்மை காப்பதாக. வெம்பந்த வாழ்க்கை விட மிகவும் கடுமையான துன்பத்தை தரக்கூடிய பற்றுக்களாகிய அகப்பற்று புறப்பற்று ஆகியவைகளை கொண்டு உலகில் வாழ்க்கையின் பற்று விட்டு நீங்க வெப்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்று எம்மை விட்டு ஒன்றாய் உடனாய் இல்லாம வேறாக நின்று நிலையை விட்டு என் உள் புகுந்து ஆண்டு கொண்ட எங்கள் சம்பந்த மாமுனி. சம்பந்தன் இருக்குது, எங்கள்னு ஒரு சொல்ல வருவிச்சுங்க. எங்கள் சம்பந்த மாமுனி பொற்றாள் எனக்கு அந்த திருவடி காத்தருள்க. எங்களுக்காக குருநாதராக எழுந்தருளி வந்து மறைஞான சம்பந்தர் என்ற பெயரில் வந்த அவருடைய அழகான திருவடிகள் எம்மை காத்தருள்க என்று நிறைவு செய்கிறார். மறைஞான சம்பந்தர் என்பது உமாபதி சிவாச்சாரியாருக்கு குருநாதர். எனவே அந்த மறைஞான சம்பந்தர் தான் இறைவனே மறைஞான சம்பந்தராக வந்தார் என்ற அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான பகுதி. அதிலே இங்கே ஆனந்த மாக்கடல் ரொம்ப அருமையான சொல்லுங்க. அந்த ஆனந்த மாக்கடல் என்பது இன்பக்கடல். அது நமக்கு திருவாசகத்திலே பேரா ஒளியா பிரியா இன்ப மாக்கடலே என்று திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பகுதி ரொம்ப நல்ல பகுதி. பேரா ஒளியா பிரியா அளவிலா இன்ப மாகடல். ஆனந்த கடல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மாணிக்கவாசகர் அருமையா காட்டுகிறார். இந்த முறையில அடியாருடைய திருவடி, அடியாரை நன்மையாக்குகிற திருவடி, அது பொற்றாள் என்று நல்ல சொல். ஆனந்த மாக்கடலில் அவன் ஆறா அமுது அருள் செய்தான். அந்த அருள் செய்த கருணையாளன் சம்பந்த மாமுனிவனாக வந்தான். அந்த சம்பந்த மாமுனிவனுடைய திருவடி பொற்றாள் என்று வெண்பாவில முடிக்கிறார். பொன் கூட்டல் தாள் பொற்றாள்.
பொன் என்பது தங்கத்தை குறிப்பதல்ல, பொலிவு. அந்த திருவடிக்கு எது பொலிவு என்று சொன்னால், அடியாருடைய தலையிலே சூட்டி அறியாமையை அகற்றியதால் சுடர்விட்ட தாள். இவர் பொற்றாள்னு முடிச்சார். திருக்குறள்ல திருவள்ளுவர் நற்றாள் என்றார். நற்றாள் என்பதும் பொற்றாள் என்பதும் ஒரே பொருளை தருவது என்று சொல்லி இந்த அருமையான நூலை இறைவனுடைய கருணையினாலே சிந்திப்பதற்கு திருக்குறள் நமக்கு கொடுத்தது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம ஐயா. சிவாய நம ஐயா. திருவடி